ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான சாப்பாடு தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். சரி, என்ன சாப்பாடுனே சொல்லலையோ, உளுந்து பருப்பு சாதம், அந்த சாப்பாடு தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ இதில் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். அதோட ஒரு 2 பல் பூண்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் நல்லா தட்டியும் போட்டுக்கிறலாம் அல்லது கட் பண்ணியும் போட்டுக்கிறலாம். இந்த பூண்டோட ஃப்ளேவரெல்லாம் நல்லா இறங்கட்டும். பூண்டு ஓரளவுக்கு நல்லா வேகணும். இப்போ இதில் பெரிய வெங்காயம், நல்லா ஒரு பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் இருந்தாலும் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, அல்லது பெரிய வெங்காயம் இருந்தாலும் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. அதனால் ஒன்றும் இல்லை. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இது வந்து ரொம்ப ஹெல்தி. நீங்கள் ஒரு டைம்னாலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. ரொம்ப அந்த பிரியாணிக்கு வதங்குற அளவுக்குலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் ஒரு தக்காளி, நல்லா பெரிய சைஸில் ஒரு தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் குட்டியாக இருந்தால் 2 தக்காளி கூட போட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய தக்காளியாக இருந்துச்சு. தக்காளி நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடணும். அதனால் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. இது வதங்கிடட்டும். பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாம். இதிலே நீங்கள் வந்து காய் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அப்புறமேட்டு சோயாபீன்ஸ் அந்த மாதிரி சேர்த்துக்கிறனா சேர்த்துக்கலாம். இப்படி இல்லாட்டாலும் சேர்த்துக்கிற தேவையில்லை. அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன். அதோட சாம்பார் தூள்னு சொல்லுவாங்கள்ல, குழம்பு மிளகாத்தூள், அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதோட லைட்டாக காரத்துக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். இது ரொம்ப காரமாக சாப்பிட முடியாது. உங்களுக்கு காரம் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. அதோட 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம்தான். இந்த மசாலா பொடியோட அந்த பச்சை வாசனைலாம் போகட்டும், நல்லா வதக்கி விட்ருங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அதனால் நல்லா சிம்மிலே வச்சு வதக்கி விட்ருங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டிங்கனாவே அந்த ஃப்ளேவர்லாம் போயிடும், பச்சை வாசனை எல்லாம். பாருங்கள், அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் தான் வதக்கிட்டாவே அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கிறலாம். நான் வந்து இந்த மாதிரி கிளாஸில் 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1 2 3 கிளாஸ் தண்ணி. 3லேருந்து 3.5 கூட ஊற்றிக்கோங்க. ஏன்னா உளுந்து போட்டிருக்கோம்ல, அதுவும் வேகணும்ல. அதனால் 3.5 கிளாஸ் தண்ணி. நீங்கள் பாஸ்மதி அரிசினா அதுக்கு தகுந்தாப்புல தண்ணியோட அளவு மாறும். உப்பு போட்டு நல்லா கிண்டி விடுங்க. சாப்பாடு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி, 3.5 கிளாஸ் தண்ணி. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உளுந்தோட அளவு என்னென்னா, அந்த 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கை அளவு உளுந்து, கருப்பு உளுந்து. வெள்ளை உளுந்து போடாதீங்க, அதோட சாப்பாடோட டேஸ்ட்டே மாறிடும். இப்போ அரிசி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், உளுந்து வந்து நம்ம குக்கர் வைக்கிற நேரத்துக்கு ஊற வைங்க. ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. நம்ம இட்லி தோசை அந்தளவுக்கு ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அவசியம் இல்லை. சாப்பாடும் அரிசியும் உளுந்தும் குக்கர் வைக்கிற டைமில் ஊற வைங்க. இதை வந்து நான் 2-3 டைம் நல்லா அலசிட்டு அந்த தோலோடே போடுங்க.
அதாங்க ஹெல்த்தியே. தோலோடு போட்டால் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபுல்லாக தோல் எல்லாத்தையுமே எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு உளுந்து போட்டேன்னா, ஒரு கை இருந்துச்சு உளுந்து. தோலை எல்லாத்தையுமே எடுத்துட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே மாறிடும். ஒரு மாதிரி வளவளன்னு ஆயிரும், வெள்ளை உளுந்து மாதிரி ஆயிரும். அதனால் கண்டிப்பாக தோலோடு போடுங்க, அதுதான் சத்துமே. இப்போ பாருங்கள், இந்த உளுந்து வந்து ரொம்ப இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு அங்கனங்கன்னு தெரியணும். அது வேகும்போது கரெக்டாக ஆயிரும் சாப்பாடோடு சேர்ந்து. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. உங்கள் வீட்டில் களி கூழ் அந்த மாதிரிலாம் செய்யாதவங்க, சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க குழந்தைங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லி போட்டுக்கிறலாம். புதினா போடாதீங்க, ஃப்ளேவர் மாறிடும், சாப்பாடோட டேஸ்ட்டே மாறிடும். போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு விசிலுக்கு விட்டுருங்க. இதில் காய் போடுறதும் போடாததும் உங்களோட விருப்பம்தான். காய் போடாட்டாலும் டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். இப்போ உப்பு உரப்பு எல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உரப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் லைட்டாக மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தி, அதனால தான் லைட்டாக போடுறேங்க. வாரத்துக்கு ஒருக்கனாலும் இந்த மாதிரி உளுந்து சாப்பாடு செஞ்சு கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. விசில் போட்டு வெயிட் வச்சு விசிலுக்கு விட்டுருங்க. நான் வந்து 3 விசில் ஹைலையும் 1 விசில் மீடியம் ஃப்ளேம்லேயும் ஃபுல்லாக சிம்லேயும் வச்சுருந்தேன். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இந்த அரிசிக்கு 3 விசில் ஹையில் வச்சுருந்தேன். பாருங்கள், விசில் எல்லாமே அடங்கிருச்சு. இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா வெந்திருந்துச்சு சாப்பாடு. ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், சாப்பாடு எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. உளுந்து நல்லா வெந்திருக்குங்க. நீங்கள் கரெக்டாக குக்கர் வைக்கிற டைமில் ஊற வைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சாப்பாடு கீழே பிடிக்கவும் இல்லை, கரெக்டாக வெந்திருந்துச்சு. சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. தக்காளி அதிகமாக போட்டிங்கன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும், அதனால் தக்காளி கம்மியாக போட்டுக்கோங்க. நான் வந்து 1 தக்காளி போட்டேன், கரெக்டாக இருந்துச்சு. சாப்பாடு எல்லாமே நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் என்ன காய் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு, ஆனியன் ரைத்தா எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். உளுந்தும் பாருங்கள் நல்லா வெந்திருந்துச்சு, சாப்பாடும் நல்லா வெந்திருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியோடு இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஓகே, பாய், தேங்க்யூ.